வாங்க இன்றைக்கி நைட் டின்னர் ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். பொடி தோசை. முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு தோசைக்கல்ல நல்லா சூடு இருந்ததும் ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா ஃபுல்லாக அப்படியே சுற்றி விட்டு தோசை வாத்துருங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப நேரம் தேய்க்கக்கூடாது. இப்போ இது கருவேப்பிலை பொடிங்க. நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நல்லா மேலாக்கா பரப்பரன்னு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடி நல்லா தூவி விட்டுருங்க. இப்போ இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்திக்கலாம். ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஏன்னா மேலே வெந்து வரணும், அதுக்காக. பாருங்கள், ஒரு நிமிஷம் போல் நல்லா வெந்து வந்துடும். இப்போ அப்படியே திருப்பி போடாமல் அப்படியே மெதுவாக அப்படியே உருட்டி ரோல் மாதிரி உருட்டி எடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் கடல தேங்காய் சட்னியும் மதியம் வச்சு சாம்பார் இருக்குது, சர்வ் பண்ணியாச்சு. சூப்பரான பொடி தோசை ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.